எப்படி இருக்காங்க? அவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி கடைசியா என்ன சாப்பிட்டாங்க? எங்க அண்ணி கடைசியா பால், ஒரு டம்ளர் பால் தான் குடிச்சாங்க. ஓ, அந்த பால்ல யாரோ விஷம் கலந்துருக்காங்க. அதனால இப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வைத்தியத்தை ஆரம்பிப்போம். எங்க அவங்க வீட்டுக்காரர் இல்ல? எதுக்கு அவங்க வீட்டுக்கார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க, சரிங்களா? ஓகே. உண்மை சொல்லு, எதுக்காக அண்ணி குடிச்ச பால்ல விஷத்தை கலந்த? ஏய், என்னன்னு சொல்ற? சத்தியமா நான் விஷத்தை கலக்கலடி. போய் சொல்லாதம்மா. என்னைக்கே இல்லாம அண்ணி மேல இன்னைக்கு நீ கரிசனம் காட்டும் போதே நான் நினைச்சேன். அதுவும் பாலை குடி நீ தானே கட்டாயப்படுத்துற. சொல்லு, நீ தானே விஷத்தை வச்ச? சத்தியமா நான் கலக்கலடி, என்ன நம்பு. அப்பா அப்பா, அம்மா அண்ணி குடிச்ச பால்ல விஷத்தை கலந்துட்டாங்கப்பா. வீட்டை விட்டு காலி பண்ணு சொன்னது. நீ அவளை இந்த உலகத்தை விட்டு காலி பண்ண முடிவு பண்ணிச்சேடி. இது பாருங்க, நான் அவன் சாகணுங்கிற எண்ணத்துல நான் பாலை கொடுக்கவே இல்லைங்க. எதுவுமே பண்ணலைங்க, என்ன நம்பங்க. சரி, கோழி நாய் 30 வருஷமா இந்த குடும்பம் வீணா போயிருக்காங்க. நீ ஒவ்வொன்னு சொல்லதையும் ஒவ்வொன்றையும் நான் ஏத்துக்கிட்டு உங்களோட குடும்பம் நடத்துறது. அப்படி பாவி குடும்பத்தையே அழிக்க வந்துட்டேடி. அந்த புள்ள என்னடை பாவப்படலாம். தப்பு, பெரிய தப்பு. அன்னைக்கே வந்து தட்டி காப்பாத்து கடிச்சு வச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியும். எப்பா தப்பு தண்டி, தப்பு தண்டி. அடிச்சு மிச்சத்தை யாத்திர அடங்கும். ஏன் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாப்பா, சரண்யாவுக்கு என்னாச்சு? உன் பொண்டாட்டிக்கு உங்க அம்மா விஷத்தை கொடுத்துட்டாடா. விஷத்தை கொடுத்துட்டா. அம்மா, என்னமா கலந்து கொடுத்த பால்ல? அவளை என்ன கட்டிக்க தவிர வேற என்னமா பண்ணவ? இத பாரு, நான் அவளை கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லடா. நான் பால்ல மருந்து கலந்தது உண்மைதான். ஆனா நான் விஷத்தை கலக்கலடா, விஷத்தை கலக்கல. பாருமா, சரண்யாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு என்ன உயிரோட பார்க்க முடியாது. அழுவாதுதான் பார்த்திருக்காங்க. சரண்யாவுக்கு ஒண்ணு ஆகாதுதான், ஒண்ணு ஆகாது, தைரியமாக. ஐயோ, என் புருஷன் அப்பவே படிச்சு சொன்னாரு. அவர் பேச்ச கேட்காம வீட்டை விட்டு வந்த. இப்போ என் புருஷன் வந்து எல்லாரும் சேர்ந்து எங்க அக்காவை என்ன பண்ணீங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ கடவுளே. ஆமா, அக்காவுக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எதுக்கு ஹாஸ்பிட்டல் விட்டு வந்திருக்கீங்க? ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேங்க? ஐயோ, காலையில கிட்ட போன நல்லா தானே பேசுனா. என்ன மன்னிச்சிருங்க, என்ன பெத்த இந்த பிசாசு பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துருக்கு. டாக்டர் போட்டாங்க, ஒண்ணு ஆகாது. ஏத்த பால்ல விஷத்தை கலந்து அக்கா என்ன பாவத்தை பண்ணுவாங்க? பணசார சொல்றத பெத்த தாயில்லாத நாடு அக்காவ உன்னை ஒரு அம்மாவா தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீ மகனோ மருமகளோ கூட நினைக்கல, ஒரு மனுஷனா கூட மதிக்கல. காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தம்பி இல்ல, இந்த வார்த்தையால கொள்ளாதீங்க. என் மருமகளுக்கு விஷத்தை வைக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. சத்தியமா சொல்றேன்,
உங்க எல்லாத்து மேலயும் நான் பழி வாங்கணுங்கிற என்ன இருந்துச்சே தவிர, ஆனா உங்களை எல்லாம் கொலை பண்ற அளவுக்கு நான் போறதுக்கு எனக்கு என்னமே கிடையாது. என் மருமகன் நல்லா இருக்கணும் தான் நான் வேண்டிக்கிட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் அந்த தப்பா பண்ணல. கடவுளே, என் மருமகளை காப்பாத்தி கொடுத்துரு, என் மருமகளை காப்பாத்தி கொடுத்துரு. மனசோட ஒரு புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு மருந்து கொடுத்துட்டு இப்ப காப்பாத்தி கொடுன்னு கடலை வேண்ட. தம்பி, இத்தனை நாளா என் புருஷன், என் புள்ள எல்லாருமே என் பேச்ச கேட்டு எனக்கு அடிமையா இருக்கணும்னு நினைச்சிட்டேன் தவிர, அவங்க கிட்ட பாசமா அன்பா நான் பேசாம எவ்வளவு சுயநலை மதியா இருந்திருக்கேன்னு இப்பதான் தெரியுது. என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. கடவுளே, என் உயிரை எடுத்துக்கோ, என் மருமக உயிரை காப்பாத்தி கொடுத்துரு. டாக்டர், என் மருமக எப்படி இருக்கா? அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே, சொல்லுங்க டாக்டர். டோன்ட் வரி, ஒன்றும் பயப்படாதீங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. என்ன சொல்றீங்க? அவளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா? சொதப்பிட்டியாடா டே, தூக்கிட்டு கூட்டு நடிக்க கூட்டு வந்தா. யோ, எழுதி கொடுத்ததானே படிச்சேன், எது மாத்தி எது படிச்சிருக்கலாம். இதானே சொல்ல சொன்னீங்க. இப்போடா போய் தூங்கு போ. சந்தோஷம்டா. அதாவது அவங்க எல்லாத்துட்டையும் என் பொண்டாட்டிட்டு கூட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்னு சொல்றதோட அதை சொல்றதுக்கு இப்பதான் சரியான நேரம் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஐடி கம்பெனில ஒண்ணு வேலை பார்க்கல. எங்க அம்மாவை பார்த்துட்ட அந்த ஒரு வருஷத்துல சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் எடுத்து நான் பாஸ் பண்ணி மெரிட்ல பாஸ் பண்ணனால இப்ப சிவில் சர்வீஸ் ட்ரைனிங்ல தான் இருக்கேன். நல்வாய்ப்பா அந்த ட்ரைனிங் எனக்கு நம்ம ஊர்லயே போட்டிருக்காங்க. அதாவது போதை பொருள் தடுப்பு பிரிவுல இந்த ஏரியாவுல கஞ்சா பழக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. அது எங்க இருந்து டீப்பா வாட்ச் பண்றப்பதான் அதை செய்யறது வேற யாரும் இல்ல. சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களோட தம்பி பையன், அண்ணன் பையன் முரளியும் உங்களோட தம்பி பையன் இளமாறன் வேலையை செஞ்சது. நான் வந்து அரெஸ்ட் பண்ண போனப்பதான் அங்கிருந்த எல்லா ஆதாரமும் அத்தைக்கு எதிராக இருந்தது. இதுல உள்ள போனா வெளியே வர முடியாது. அதனால அவங்களுக்கே தெரியாம ஒரு ஏசி மெக்கானிக் மூலியமா அவங்க வீட்டுல ஒரு கேமரா ஃபிட் பண்ண. அப்படி வாட்ச் பண்றப்பதான் உங்களுக்கு எதிராக ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. என் அக்காவை அவளுக்கு விஷ வச்சு கொள்ளதையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்ப அவளுங்களே நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். எங்க அக்காட்ட முடிய விஷயம் சொல்லி அத்தையே நான் திருத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஏத்த தெரிஞ்சுட்டேன் மாப்பிள்ள, சத்தியமா தெரிஞ்சுட்டேன் மாப்பிள்ள. இப்ப சொல்றேன், என் மருமகளும் என் மருமகனும் சொத்த தங்கம். நான் வாய் விட்டு சொல்றேன், சொத்த தங்கம். நீங்க ரெண்டு பேருமே போதுமா?